திருவாரூர் அருகே கீரிப்பிள்ளை கடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கீரிப்பிள்ளை கடிச்சதுனால 3 மாதங்களுக்கு பிறகு 7 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கான். திருவாரூர் அருகே தூங்கிக்கிட்டு இருந்த சிறுவனை ஒரு கீரிப்பிள்ளை கடிச்சிருக்கு. 3 மாதங்களுக்கு பிறகு காய்ச்சல் ஏற்படவே அருகிலிருந்த அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தும் சிகிச்சை பலனளிக்காம அந்த சிறுவன் உயிரிழந்துட்டான். காரணம் வைரஸ் தொற்று. உடலை பெற்றவர்களுக்கு கிட்ட கூட ஒப்படைக்காம சுகாதார ஆய்வாளர்களே நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. அருகில் இருந்த அனைவருக்குமே தடுப்பூசியும் போட்டு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. நம்ம தவற விட்ட ஒரு பெரிய எச்சரிக்கை பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கீரிப்பிள்ளை கடிச்சா ஒன்னும் ஆகாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில சமயங்கள் அது உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோல உண்மையா என்ன நடக்கும், மக்கள் நம்புற தவறான நம்பிக்கைகள், சிறந்த முதலுதவி என்ன செய்யக்கூடாது, அனைத்துமே தெளிவா பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம நம்புற 4 தவறான விஷயத்த பார்ப்போம். நம்பர் 1, கீரிப்பிள்ளை கடிச்சா விஷம் இல்ல, கவலை வேண்டாம் என நினைக்கிறது. உண்மையிலே விஷம் இல்லைனாலும் நோய் தொற்று ரேபிஸோட ஆபத்தும் அதிகரிக்கும். 2, கடிச்ச இடத்துல மஞ்சள் எண்ணெய் காப்பித்தூள் போட்டா சரியாயிடும்னு. உண்மையிலே அது நோய் தொற்று அதிகரிக்கும். 3, வலி இல்ல, நம்ம டாக்டரை போய் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறது. உண்மையிலேயே ரேபிஸோட அறிகுறிகள் லேட்டா தான் வர செய்யும். 4, கீரிப்பிள்ளை ஒரு நல்ல ஜீவி, ரேபிஸ் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. உண்மையிலே எல்லா பாலூட்டிக்குமே ரேபிஸ் நோய் தொற்று வரலாம். இப்ப எந்த பாலூட்டி விலங்குகள் கடிச்சாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு 6 விஷயத்த இப்ப பார்க்கலாம். 1, உடனே காயத்தை வேகமா வர தண்ணியில சோப்பு போட்டு 15 நிமிடங்கள் கழுவணும். 2வது, ஆன்டிசெப்டிக் லோஷனை பயன்படுத்தலாம். 3வது, அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு உடனடியா செல்லணும். 4வது, ரேபிஸோட தடுப்பூசியை எந்த தாமதமும் இல்லாம தொடங்கணும். 5வது, காயம் ரொம்ப ஆழமா இருந்தா ரேபிஸோட இம்யூனோகுளோபினும் எடுத்துக்கணும். 6வது, டிடி தேவைப்பட்டா அதையும் எடுத்துக்கணும். இப்ப செய்யக்கூடாதவையும் முக்கியமானதுதான். இப்ப நம்ம ஒரு 5 செய்யக்கூடாதவை பார்க்கலாம். முதல்ல, காயத்துல எண்ணெயோ மஞ்சளோ தடவக்கூடாது. காயத்தை கட்டி மூடி வைக்க கூடாது. பிறகு பார்த்துக்கலான்னு எந்த தாமதமும் படுத்தக்கூடாது. கடிச்ச இடத்துக்கு மட்டும் முதல் உதவி பண்ணா போதும்னு நினைக்கிறது. குழந்தைகளை நம்ம கவனிக்காம விடக்கூடாது. ஒரு கீரிப்பிள்ளை கடி ஒரு சிறிய காயம் மாதிரி தான் தோன்றலாம். ஆனா சரியான நேரத்துல சரியான சிகிச்சை கிடைக்கலன்னா அது உயிரையே பறிக்க கூடும். எந்த பாலூட்டி விலங்குகள் கடிச்சாலும் உடனடியா நம்ம கழுவிட்டு அருகில் இருக்க அரசு மருத்துவமனை சென்று தடுப்பூசியை எடுத்துக்கணும். ரேபிஸ் வைரஸோட அறிகுறிகள் ஒண்ணு தெரிஞ்சாலே 100% அபாயம்தான். நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவு தான் ஒரு உயிரையே காப்பாற்றும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட். நன்றி.